ஸோ வெல்கம் பேக் ஜி ஃபேம். ஹவர் யூ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் சேஃப் அண்ட் செக்யூராக பத்திரமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ எஸ், மார்னிங் எந்திரிச்சாச்சு. மணி வந்து 11:30 கிட்ட ஆகிடுச்சிங்க. இன்றைக்கி வியாழன்கிழமை அப்படிங்கிறதால இன்றைக்கி நம்ம வந்து வாலெட்டில் 349 ருபீஸ் இருக்குது. அது 500ங்கிறது ஒரு நார்மலான டார்கெட்டு, 550ங்கிறது ஒரு ஹெவி டார்கெட்டு. ஓகேவா? ஸோ எஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணா இங்கே வந்து வந்திருக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா துணி துவைக்கிற லாண்ட்ரி. ஸோ இந்த லாண்ட்ரியில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ துணி துவைச்சிக்கணும். ஸோ அதனால் அங்கே வந்திருக்கோம். இப்போது அந்த துணி கொடுத்தாச்சு. என்னது ஆக்சுவலாக துவைச்சி வச்சுருக்காங்க. நான் அதே நான் வாங்காமல் இருக்கேன். ஏன்னா இப்போ கையில் கொஞ்சம் கேஷ் இல்லை. இந்த வாரம் இந்த வீக் பேமெண்ட் வந்தால் தான் வாங்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீ ஒரு டீயை இன்னும் இந்த கப்பு வச்சுருக்கான் ஃபேம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு, டீ வாங்கியாச்சு. அந்த பக்கம் துணி துவைக்க கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து கிளம்புவோம். கிளம்பி போயிட்டு பையா அவனுக்கு தண்ணி கேன் நைட் தூக்கிட்டு வந்தேன், காசு கொடுக்கவே இல்லை. நீ எனக்கு 100 ரூபா கொடுத்தனா நான் அதுலேருந்து அவனுக்கு கொடுத்துருவேன். காசு எங்கள் வண்டியில் வீட்டில் தான் இருக்கும். இப்போ எனக்கு எடுத்து கொடு, நான் பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணிக்கணும். பாதிக்கு கீழே பாதி வந்துருச்சு. ஸோ எஸ், நம்ம வந்து பேமெண்ட் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இங்கே வர வேண்டிய ஒரு இடத்துல இருக்குது. துர்க்கிஜர் நம்ம பழைய கஸ்டமர்லாம் கேட்குறாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு டேரெக்டாகவே அங்கேருந்து சொல்லி டேரெக்டாக அவங்க லொக்கேஷனுக்கு அனுப்பிட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது டேரெக்டாக அங்கே அனுப்பிட்டுருக்கோம். ஸோ அதில் எனக்கு கொஞ்சம் கேஷ் வர வேண்டியிருக்கு. வந்துச்சுன்னா அண்ணன்ட்டு அப்படியே கொடுத்துருவேன். இப்போதைக்கு எனக்கு பெட்ரோல் போட காசு வேணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு இப்போ நம்ம கிளம்ப வேண்டியதான். அந்த டீயை குடிச்சிட்டு லெட்ஸ் கோ. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் வார்ம் அப்பில் விட்டுக்கலாம் ஜிஃபேம். ஸோ பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பிள் ஒரு ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துட்டோம். ஸோ இப்போ எடுத்துகிட்டு வந்து நம்ம கிளம்ப போகிறோம். லெட்ஸ் கோ. ஓகே ஜிஃபேம், ஸோ வாங்க நேராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்புவோம். லெட்ஸ் கோ. அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப போகிறாரு. வாங்கிட்டு வந்து டீயை நின்று வாசப்படியிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடிச்சிட்டோம். ஸோ இப்போ குடிச்சிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப போகிறோம். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். சூப்பர். அப்போ கேமரா ஆங்கிள் கொஞ்சம் சூப்பர். இப்போ அழகாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வண்டியை வெளியே எடுத்து போக ஆரம்பிச்சிடலாம். யார்ப்பா பேக்கில் வர்றது? ஸோ எஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியாழன்கிழமை. எல்லா வியாழன்கிழமை மாதிரி இதுவும் ஜேன்னு ஆர்டர் வர்ற டைம்னு சொல்லி நம்புவோம். ஸோ இன்றைக்கி எத்தனை ஓட்ட முடியும்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் வாலெட்டில் இன்றைக்கி 500 ரியால் ஆக்கணும். நாளைக்கு வந்து ஒரு 700 ரியால், ஒரு 900 ரியாலாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்கில் இவங்கள்ட்ட வந்து நம்ம வாங்குற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ அதுதான் ஒரு ஹைலைட்டான விஷயம். பார்த்துக்கலாம், எப்படியா இருந்தாலும் வாங்கிடுவோம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ணன்கிட்ட போயிட்டுருக்காரு தெரியுதா, கார் கரெக்டாக அவரும் வளைக்கிறாரு, நானும் வந்து பார்த்திங்கன்னா வளைக்கிறேன். நேராக உள்ளே போவோம். உள்ளே போன உடனே ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி எங்கெங்கே கொண்டு போய் நம்மளை மாட்டி விட போகிறானா, இல்லை இன்றைய நாள் வந்து நமக்கு ஸ்மூத்தாக போதா? வா, எங்கேருந்துடா வரீங்கன்னு தான் தெரில. செவனேன்னு தான் அங்கே போயிட்டு இருந்தான். அப்புறம் பார்த்தா பொசுக்குன்னு இந்த பக்கம் வராப்புல தலைவர். எனிவே, ஸோ நேராக போவோம். போயிட்டு பெட்ரோல் போடணும் ஜிஃபேம். அண்ணன்ட்டு காசு வாங்கிட்டேன், பெட்ரோல் போட்டுக்கலாம். பெட்ரோல் போட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து வியாபாரத்துக்கு ஓடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? லெட்ஸ் கோ ஜிஃபேம். ஆர்டர் எதுவும் பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களை நான் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம இருக்கிற ஏரியா ஃபுல்லாக ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. ஆனால் ரொம்ப ரோடு அகலமான ரோடு அப்படிங்கிறதால ஈஸியாக வந்து போயிட முடியுது. எதுவும் டிராஃபிக் எதுவும் ஆக மாட்டேங்குது. அது வரைக்கும் சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி வாங்க ஜிஃபேம், ஆர்டர் பேக் அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் மீட் பண்ணுறேன். ஆஸ் அ டெலிவரி பாய் ஒரு ஃப்ரீலான்சராக வரோம் அப்படின்னா, எந்த ஒரு முதலாளிக்கிலேயும் வேலை செய்யாமல் ஒரு ஃப்ரீலான்சராக இருந்தால் எந்த அளவுக்கு சம்பாதிக்கலாம், என்ன பண்ணலாம், எப்படிப்பட்ட வேலைகள்லாம் இருக்குது, எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும், எந்த மாதிரி சிரமங்கள்லாம் வருங்கிறத என்னோடய ரூபத்தில் நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீ போறியாப்பா, போய் ஒரு வீடியோ பாரு, உனக்கு எல்லாம் தெரியும் புரியும் அப்படின்றத எடுத்து காட்டி சொல்லி விடுங்க. ஓகேவா? ஓகே ஜிஃபேம், வாங்க போகலாம் இப்போ நம்ம. ஜிஃபேம், ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் அக்செப்ட் பண்ணியாச்சு. 13 ரியாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக அது வந்து சாக்லேட் ஷாப். அந்த சாக்லேட் ஷாப்புக்குள்ளே போயிட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். 13 ரியாலுக்கு தான் வந்தது. அப்படிங்கிறதாலேயே 5.5 கிலோமீட்டர் தான், 9 நிமிஷம் காட்டுது. இந்த மாதிரி டிராஃபிக் அது எதுன்னு இருக்கிறதால. ஏன்னா இப்போ மணி வந்து 1 ஆக போகுதுங்க. கொஞ்சம் நேரத்தில் டிராஃபிக் ஆக போகுது. இந்த டைமில் தான் நம்ம ஆர்டரையே வந்து எடுத்துகிட்டு ஓட பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் எப்பயுமே அப்படியே அந்த ஃபுல் ஃபோர்ஸில் அந்த ஒரு இதில் தான் தூக்குவோம் நம்ம. வந்துருச்சு ஆர்டர், அவ்வளோதான். அப்படியே இதை விட்டுட்டு அடுத்தது, இதை விட்டுட்டு அடுத்தது அப்படின்னு மைண்ட் செட்லாம் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, 1-2 கொடுக்குறாங்க நல்லதா. அதுக்கப்புறம் எங்கன்னா டிராஃபிக்கில் மாட்டிக்கிறோம், இல்லைன்னா ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் போய் மாட்டிக்கிறோம். 40 நிமிஷம் வெயிட் பண்ணு, 50 நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அப்படி மாட்டி விட்டுறாங்க. அதனாலே நம்ம நினச்ச டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண முடியறதில்ல. பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போதைக்கு இது அக்செப்ட் பண்ணியிருக்கோம். சிக்னல் திறந்த உடனே இப்போ நம்ம கிளம்புவோம். சிக்னல்கிட்டே வந்து பாருங்கள், மொரூர்னு சொல்லக்கூடிய ஆள் இங்கே நிற்கிறார் பாருங்கள், டிராஃபிக் போலீஸ். ஜாலியாக ஒரு டோஜ் கார் எடுத்துக்கிட்டு நல்லா பெருசாக அவர் ஒரே ஒரு ஆள் தனியாக உட்காந்துருக்கார். இங்கெல்லாம் போலீஸுமே ஒரு வண்டியில் ஒரு ஆள் தான் இருப்பாங்க. பார்த்துக்கங்க, ஃபன் பண்ணுவாங்க.
வாங்க வண்டி மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்து விட்டதோ. டிராஃபிக்கில் இருக்கும்போது இந்த மாதிரி பார்த்து உஷாராக போங்க. பாருங்கள் போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு, பிரேக் அடிச்சிட்டாங்க. நின்று தான் வண்டி போவோம். போடா போடா போடா, ஆஃப் பண்ணிடாதடா போடா, நான் அதுக்குள்ளே ஓடிடணும். போ 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 போ. எஸ், க்ராஸ் பண்ணியாச்சு. டர்னிங்கில் பார்த்து பண்ணுங்க, அவன் பாட்டுக்கு வருவோம் டர்ன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து உஷாராக தான் அடிக்கணும். பாருங்கள் என் பக்கத்துலேயே தான் வரேன் டர்ன் பண்ணுறதுக்கு, நான் தான் இங்கே இருக்கேன்னு தெரியுது. அப்பயும் தலைவருக்கு அந்த பக்கம் போகிறதுக்கு மனசு இல்லை, நம்மளை தள்ளி விட்டு போகணுண்டான்றது அந்த ஒரு ஆர்வத்தில் தான் தலைவர் இருக்கிறாரு. இப்போ நம்ம அழகாக வந்து இதில் போவோம். ட்ராக்கு தனித்தனி ட்ராக் இருக்கும். இப்போ அந்த ஃபஸ்ட்டு ட்ராக்குக்கு நான் ஏன் தெரியுமா போல், இதுக்கப்புறம் போவேன். ஏன் கொஞ்சம் தள்ளி வந்து போனேன்னா, பிகாஸ் அங்கேருந்து யூட்டன் போட்டு வர்றவங்களுக்கு, அது ஆப்போசிட்லேருந்து யூட்டன் போடுறாங்களே அவங்களுக்கு இந்த ட்ராக், அதனால தான் இது மட்டும் எல்லோவில் இருக்குது தெரியுதா. இப்போ வரைக்கும் ஏன் அந்த எல்லோ கண்டினியூ ஆகுது அப்படின்னா, கிட்ட போய் இந்த ரோடு வெளியே போக போகுதுன்னு அர்த்தம், அதாவது தனியாக போக போகுதுன்னு அர்த்தம். அந்த எல்லோ கோட்டுக்கு அந்தாண்ட போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டுருக்கலாம். இந்த எல்லோ கோட்டுக்கு இந்தாண்ட இருந்தீங்கன்னா இந்த ரோடு வந்து தனியாக எங்கேயோ போக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கேருந்து எந்த வழியும் இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி மெயின் ரோட்டுக்கு தான் இது போவோம். அதனால் அப்படியே பாருங்கள், அந்த எல்லோ வந்துகிட்டே இருந்துச்சா அப்படியே கொண்டு போய் நம்மளை தனியாக பிரித்து விட்டுருச்சு. ஸோ அந்த எல்லோ கோடெல்லாம் பார்த்து உஷாராக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரோட்டு ஓரமாக அந்த எல்லோ கோடு போட்டிருக்கோம், இந்த இப்போ போகிறீங்களா இந்த இடத்துல, அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. அது மேலே போனால் சம்திங் 2000 வந்து சம்திங் ஃபைனு, விச் மீன்ஸ் நம்ம ஊர் காசுக்கு 44,000. இன்றைக்கி இருக்கிற ரேட்டுக்கு 44,000 வந்து பார்த்திங்கன்னா ஃபைனை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் பார்த்து உஷாராக இருங்க, எதையுமே ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? சரி ஜிஃபம், வாங்க இப்போ நம்ம போவோம், போயிட்டு அடுத்த கட்ட வேலையில் ஈடுபடுவோம். ஜிஃபம் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணியாச்சு நர்ஜிஸ்க்காக. ஸோ இந்த நர்ஜிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். வாங்கோ 1.8 கிலோமீட்டரில் இப்போ இந்த ஹோட்டல் இருக்குது. இந்த வீட்டில் கொடுத்தேன், அந்த வீட்டு வாசப்படியிலே வந்துச்சு அடுத்த ஆர்டரு. சரி தூக்குவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூக்கிட்டேன். இப்போ நேராக போவோம், மறுபடியும் போயிட்டு இந்த ஒரு ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு நர்ஜிஸ் நம்ம வீட்டுக்கு போக்கும், அப்படியே அங்கேருந்து குடுன்னு ரிட்டன் நம்ம ஏரியா கூடிடுவோம். இப்படியே வந்துகிட்டே இருக்கு. கிட்ட வருது பார்த்தீங்களா, அது ஒரு ஈவி காருங்க, பார்க்கவே பங்கமாக இருக்குது. ஆஹா, பங்கம்னுட்டு என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, ரோடு க்ளோஸா, கீஞ்சது போ. இந்த பக்கம் நான் வந்தது பயப்படுறதே இப்போ இதுக்காக தான். கடைசியில் பார்த்தா ஆஹா, ரோடு இருக்குது சூப்பர். அப்பா வந்துட்டேன்டா வெளியே, ராங் ரூட்லேயே பூந்து ஓட்டு தாக்க. இந்த புலிவரத்து பக்கம்லாம் வரக்கூடாதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆர்டரே இங்கே தான் வந்திருக்கு. பஸ் இந்த இடம் மட்டும் க்ளோஸ் ஆகாமல் அப்படி இப்படின்னு என்னை எப்படியாவது காப்பாற்றி என் ரெஸ்டாரண்ட்டுக்கிட்ட கொண்டு போயிடு. ஏன்னா இந்த இடம் வந்துன்னு வச்சுங்களேன், ஒன்று இல்லைன்னா ஒன்று இப்படி க்ளோஸ் ஆகிட்டே இருக்கும். அடுத்தடுத்த இடம் அப்படியே டேக் டைவர்ஷன் இப்படி சொல்லியே நம்மளை அதாவது உடம்பை ரணகலமாக்கிடுவாங்க. அதனால் நம்ம அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. ஸோ வாங்க அழகாக கொஞ்சம் பார்த்து போவோம். ரோடு சரியில்லைன்னா இந்த பக்கம் தெரிதா உங்களுக்கு, எங்கே வரைக்கும் போகுது பாருங்கள், ஃபுல்லாக டேக் டைவர்ஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ரோடு வேலை அப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து இப்போ ஒரு இடத்துல ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. இதால் ரொம்ப டிராஃபிக்கு ரொம்ப இதாகுது. என்றைக்கு இந்த டோட்டல் வேலை கிளியர் ஆகுதோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்லேயும் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் பார்க்க கிடைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போலாம் வண்டி அப்படி இப்படின்னு போகிறது கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். ஆனால் என்ன மெயின் ரோடு அப்படியே தான் இருக்க போகுது, அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஆஃபீஸ் போகிறது, காலேஜ் போகிறது, அப்புறம் ஸ்கூல் போகிறது எல்லாருமே ஒரே டைம் சேம் டைம் மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ அதனால் அப்படியே ஒன் பை ஒன்னாக அவங்க வரக்குள்ளே அப்படியே டிராஃபிக்கு அதிகபட்சமாக அதிகரிச்சிருது. ஸோ அந்த ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்கு ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமை. பட் இருந்தாலும் எப்படியாவது வண்டி ஓட்டணுன்ற ஒரு ஆர்வம் நமக்கு இருக்கும். பட் அது டிராஃபிக் இருக்கே, அந்த டைமில் ஆர்டர் நல்லா தான் போடுவான், நல்லா தான் இருக்கும் கேட்குறதுக்கு. பட் என்ன பண்ணுறது, டிராஃபிக்கில் நம்மளால் அதிகம் ஓட்ட முடியாது. அந்த 4 மணி நேரத்தில் மிஞ்சி போனால் 4 ஆர்டர் தான் ஓட்ட முடியும், அவ்வளோதான். இதுவே நார்மல் டைமாக இருந்தால் அந்த 4 மணி நேரத்தில் ஒரு 5 ஒரு 6 ஆர்டர் 2 ஆர்டர் சேர்த்து ஓட்டியிருக்க முடியும். தட்ஸ் இட். மற்றபடி அதிகம் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. தெரியுதா எவ்வளோ நீட்டுக்கு வேலை நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு. நம்ம இப்போ ரியாத் பார்க்கை தாண்டி கொண்டு தான் போய் கொண்டிருக்கிறோம். நல்ல வேலை இதே சைடு இருக்கிறதால தப்பிச்சேன். அதை பாருங்கள், நான் அந்த இது நான் பார்க்காமலே தூக்கினேன். பட் இந்த சைடு நான் இருந்தேன், இந்த சைடே ரெஸ்டாரண்ட் இருக்கிறதால இப்படியே ஒட்டி போயிட்டுருக்கேன். அந்தாண்ட சைடு இருந்துச்சு, முடிஞ்சிச்சு கதை. இப்போ நான் போய் விட்டுன்னு அங்கே இங்கேன்னு போயிட்டு அலைஞ்சி அதை அடித்து பிடிச்சி வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே போதும்னா இருக்கும். எனிவே வாங்க இப்போ ரெஸ்டாரண்ட் கிட்ட வந்துட்டோம். போயிட்டு இதை பிக்கப் பண்ணிவிட்டு அடுத்த ஆர்டர் எங்கே வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்பவுமே ஸோ ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விட்டது, வாங்கோ எடுத்துகிட்டு இப்போ நம்ம கிளம்புவோம். இங்கே தான் வந்துச்சு ஷோ அப்படின்னு சொல்லிட்டு, ஷவர்மா பர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். ஆனால் ஷோன்னு சொல்லி தான் எனக்கு இதில் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டாச்சு, லெட்ஸ் கோ.
இப்போ நம்ம குடுகுடுன்னு போவோம். ஐடி போட்டாச்சு. எந்த பக்கம் நான் போகணுன்றதே எனக்கு தெரியாமல் இருக்கிறேன். நான் பாட்டுக்கு முழிச்சிட்டு இருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். வாங்கோ. 20 நிமிஷம் காட்டுதுங்க. 13 கிலோமீட்டர் 16 ரியாலுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆர்டர் எடுத்திருக்கிறோம். ஆஹா 22 நிமிஷம்னு சொல்லிட்டு 1 கிலோமீட்டர் ஏறி போச்சு ஜிஃபேன். அப்போ இருந்து என்ன தெரியுது, நமக்கு துரோகம் நடந்திருக்கிறது நல்லாவே புரியுது. நம்ம அகெயின் வந்து இப்படியே வளைச்சி ரிட்டன் போயிடுவோம். 1 கிலோமீட்டர் கூட நான் என்னத்துக்கு நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, சிங்கிள் யூட்டன் போட்டால் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிச்சு. ஆஹா இந்த வழியாவா கொண்டு போகுது, இதை நம்பி நான் போகணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வேறு வழி இல்லை, போய் தான் ஆக வேண்டும். வாங்க ஜிஃபேன். செகண்ட் ஆர்டர் வந்து எடுத்தாச்சு. அப்படியே இப்போ கூட ஓடி போயிட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். ஆஹா இது வர்றதுக்கு இல்லையே, போகிறதுக்காச்சு இது, வர்றவங்களாச்சு இது, நமக்கு போகிறதுக்கு இல்லையே. இல்லை ஏதோ ஒன்று அப்படி இப்படி. ஜிஃபேம் நம்ம வண்டி ஹாரன் வந்து பார்த்திங்கன்னா வீணாக போச்சு ஜிஃபேம். விட்டு அடிக்குது. அது ஹாரன் வீணாக போச்சா இல்லை ஸ்டேரிங்லேருந்து நான் அழுத்துறேனே இந்த இடம் வீணாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அப்படியே கேவலமாக அடிக்குது. ஆனால் பரவாயில்ல, நம்மக்கிட்ட ஸ்பேர் ஹார்னுக்கு பின்னாடி ஒரு ஹார்ன் வச்சுருக்கேன். அதனால் நம்ம அது மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாங்க செகண்ட் டெலிவரி இப்போ கம்ப்ளீட் பண்ணுவோம். தேர்ட் டெலிவரிக்கு வெயிட் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2வது டெலிவரியும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பேமெண்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா முதல்ல அதை பார்த்துக்கும். இன்னும் இங்கே வந்து பேமெண்ட் பண்ணலை. அப்பார்ட்மெண்ட்டு தான். அப்பப்போ இந்த அப்பார்ட்மெண்ட் வரும்போது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். மேலே போய் நம்ம கொடுத்துட்டு வரணும்னு வச்சுப்பேன். சரி ஓகே, எனிவே இதை முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது போயிட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தேர்ட் டெலிவரி ஏதாவது வந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிட்டு குடுகுன்னு போவோம். அதுக்கு முன்னாடி பக்கத்தில் இங்கே மாமா நூறா இருக்குது. அதில் பேர் ஒரு ஃபிலாஃபில் நமக்கு வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஜிஃபேன். லெட்ஸ் கோ. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் இங்கே தான் இருக்குது. இதுக்கு பின்னாடி வந்து போட்டிருக்கோம். ஆஹா சம்மந்தம் இல்லாமல் வந்து போட்டுட்டேன்னா எங்கடா நம்ம பில்டிங்கு மாமா நூறா? ஓ அந்தாண்ட இருக்குங்க. சரி ஓகே, கள்ளி வள்ளி இங்கேயே நம்ம போட்டுட்டு போவோம். பார்க்கிங் கிடைக்கல, அந்த இடம் அப்படியே ஃபுல்லாக தேடி இப்படி வந்தேன், கிடைக்கவே இல்லை. என்ன பண்ண முடியும், அப்படியே நடந்தே போய்க்கலாம். போயிட்டு நடந்து ஒரு ஃபிலாஃபில் சாண்ட்விச் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா வாங்கி சாப்பிட்டுக்குவோம். அது வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து நம்ம மறுபடியும் பொறுமை இருக்குதா பாரு தருதலைக்கு. இல்லை தருதலைக்கு பொறுமை இருக்குதா பாரு. அடையங்க அப்பா அங்கே இருக்குதா, தேவையில்லாமல் வண்டி இங்கே நிறுத்திட்டணும். அங்கே இருக்குதுங்க பில்டிங்கு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க போய் சாப்பிடுவோம். அப்படியே அங்கேருந்தே ஆர்டர் வரும், ஊருப்பட்ட ஆர்டர் வரும். உள்ளே உட்காந்துட்டே பார்ப்போம், ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஜிஃபேம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எங்கடா போயிட்டுருக்கோம் அப்படின்னா வீட்டுக்கு தாங்க. ஆர்டர் இன்னும் அப்படியே சப்புன்னு கிடக்குது ஆர்டரு. ஸோ 2 தான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டியிருக்கேன். அண்ணனே வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் 3ஆவதே எடுத்துகிட்டு போகுது. ஸோ ரொம்ப சப்புன்னு இருக்குது. பிகாஸ் இந்த ஸ்கூலில் இல்லாதனால அது இல்லைனாலுமே ஆர்டர் வரணும். பட் ஏன் வரலன்னு தெரில. இப்போ ஒரு 3-4 நாளாக வந்து கொஞ்சம் சப்புன்னு போன மாதிரி தான் இருக்குது. ஆனால் சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா போட்டு தாக்குன்னு தாக்குறான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கரெக்டாக 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு கிளம்ப போகிறோம். ஸோ 6 மணிக்கு எந்திரிச்சு 7, 8, 9, 10, 11, 12, 1 1 மணி வரைக்கும் எவ்வளோ வருதோ ஃபுல்லாத்தையும் அடிக்க போகிறோம். அதாவது நம்ம சொன்ன மாதிரி தான், வாலெட்டில் 500 ரியால் இல்லாமல் இன்றைக்கி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ நைட்டு வெளியே வந்துட்டு ஃபுல் டார்கெட்டடாக அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இறங்கி வேலை பார்க்க போகிறோம். இப்போதைக்கு போவோம், போயிட்டு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறது இருக்குது, அதை பப்ளிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நேராக கொஞ்சம் நேரம் படுத்துட்டு 6 மணிக்கு எந்திரிச்சு போட்டு பிரிக்கலாம் இப்போ நம்ம. ஓகேவா? இப்படி தான் காலையிலே நினச்சிட்டு போரின்னு நினச்சிட்டு வந்தேன். ஒரு புண்ணாக்கும் நடக்கலை. இப்போ நைட்டுக்கு என்ன கிழிக்க போகிறேன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. லட்சி போடு கொசு மருந்து அடிக்கிற வண்டி ஐயால அதெல்லாம் ரோட்டில் விட்டு வச்சுருக்குறாங்க பாரு. என்னமா புகை தள்ளுதியா அப்பா. ஜின் மொத்தமாக காலி போல இருக்குது. அழுத்துன்னு அழுத்திட்டு போகிறான் புகை தள்ளிக்கிட்டு. என்ன ப்ரோ இந்த மாதிரி வண்டியுமே சவுதி அரேபியாலாம் அலோடாக இருக்கான்னு கேட்டால் இதை விட மட்டமான வண்டிலாம் ஓடிட்டு இருக்கு. நிறைய பேர் துபாயில் இருக்கவங்க சொல்லுங்கள், ரொம்ப பழைய வண்டியெலாம் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்றது தெரியல. இந்த அடிச்சு உடச்சி தொங்க விட்டு போவாங்க பாருமா, அந்த மாதிரி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை துபாயிலெல்லாம் அப்படி அலோடே கிடையாது. அப்படியே வாங்கி அதை ஸ்கிராபுக்கு போட்டுருவாங்க, பிடுங்கி ஸ்கிராபுக்கு போட்டுருவாங்க, அப்படி இப்படின்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எந்த அளவுக்கு ஆனால் அது உண்மைன்னு சொல்லி எனக்கு தெரியல. நீங்கள் அப்படி துபாயில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். ஆமாம் ப்ரோ அது உண்மை தான், துபாயில் பழைய வண்டிலாம் ஓடாது அப்படி இப்படின்றது எனக்கு என்னன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக எனக்கு துபாயில் வந்து வண்டி எடுத்து அங்கே ஓட்டணும் அப்படின்னு ஆசை தான். பட் அங்கே ரூல்ஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப கெடுபிடியா இல்லை எப்படி என்ன எதுன்னு தெரியாது. ஒன்ஸ் உள்ளே வந்துட்டோம்னா எல்லாமே நமக்கு தெரியும். பட் இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவும் நம்மளுக்கும் தெரியல. லட்சி பார்க்கலாம் என்ன எதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்ம முதல்ல போவோம் நேராக
போயிட்டு ரெஸ்ட் எடுப்போம் ஜிஃபேம். வாங்க ஜிஃபேமே. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். வாலெட்டில் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ஒரு 370 380 ருபீஸ் இருக்கா. இதை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 500 ரியால் மாற்றுறோம். ஸோ திஸ் இஸ் அவர் சேலஞ்ச். வாங்க கடைக்கு வந்துட்டேன். கடைக்கு எதுக்கடா வந்தேன் அப்படின்றீங்களா? ஒன்றுமே இல்லை, கடைக்கு வந்ததே வந்து டீ வாங்கிறதுக்காக. டீயும் வாங்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புவோம். இப்போ கிளம்பி குடுன்னு போகிறோம். நம்மளுடைய சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிறது. லெட்ஸ் கோ ஜிஃபேம். ஹவா சூப்பர் மார்க்கெட் போர்டிங் கழட்டி வச்சுக்கிட்டு கடை மட்டும் அங்கே வச்சிருக்காப்புல தலைவர். என்ன விஷயம் தெரியலையே. இந்த மாதிரி ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்கும்போது அதோட பொருள்லாம் கீழே வச்சிருக்காங்க பாருங்க. ஆணி கம்பி அது இதுன்னு கொஞ்சம் பார்த்து உஷாராக இருங்க. அதில் வண்டி ஓட்டும் போது ஆணி முழுசாக கிடக்கும். தேவையில்லாமல் அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதாகிடும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்து நம்ம உஷாராக தான் இருக்கணும். ஸோ இப்போ வாங்க 3வது ஆர்டர். காலைல நம்ம 2 தான் ஓட்டியிருக்கோம். இப்போ அண்ணா வந்து 7 தான் ஓட்டியிருக்காராம். ஃபோன் அடிச்சு கேட்டேன். அவர் வீட்டுக்கே வரல, நானாவது வந்துட்டேன். அவர் மொத்தத்துக்கே 7 தான் ஓட்டியிருக்கிறாரு அப்படிங்கிறாரு. நைட்டுக்குள்ளே எப்படி ஒரு 10-15 ஓட்டிடுவார்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு 12-13வது கம்ப்ளீட் பண்ணுறதில்ல. இதுக்கு மேலே ஒரு 10வது எடுக்கணும். பார்ப்போமே. 10ஓ கித்தோ எத்தனையோ வாலெட்டில் 500 ரியாலாக அதை மாற்றணும். அது மட்டும்தான் இப்போ நம்ம முழுக்க நம்மளோட ஒரு குறிக்கோளாக நம்ம வந்து இப்போ பார்த்துட்டு போயிட்டுருக்கேன் நான். லெட்ஸ் கோ. ஸோ இப்போ இந்த ஆர்டர் எடுப்போம். ஆர்டர் எடுத்துகிட்டு அடுத்த கட்ட வேலையில் நம்ம ஈடுபடுவோம். இன்னும் நம்மளோட க்ரீன் ஸ்க்ரீன் வரல. அந்த கொரியர் அந்த பார்சலை ஃப்ரெண்டு வாங்கினா கொய்யால் இன்னும் போட்டு விடாமல் இருக்கான். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அதனால் வெயிட்டிங்கு. பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஜிஃபேம். அவன் வந்து கொடுத்துட்டான்னா ரூமில் அந்த க்ரீன் ஸ்க்ரீன்லாம் எங்கே நம்ம செட் பண்ணுறது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிவிட்டு ட்ரைபாட் எந்த பக்கம் வைக்கலாம், எந்த ஆங்கிளில் வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணணும் கரெக்டாக. அதனால தான் கொஞ்சம் வெயிட்டிங்கில் இருக்கேன். அவன் கையில் கொண்டு வந்து கொடுப்பானான்றான். பார்ப்போம். எப்படி இருந்தாலும் கொடுக்காம எங்கே போய்ட்டு போகிறான். இங்கே தானே இருக்கான். வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஜிஃபேம் வாங்க நேராக போவோம். ஆர்டர் வந்தோடனே ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? நைட்டில் தான் இப்போ இன்றைக்கி ஆர்டர் திப்பின்னு போடுவோம். அதனால் அப்படியே இப்போ கொஞ்சம் எடுப்போம். பார்ப்போம். நேற்று வரைக்கும் இருந்துச்சு. இன்றைக்கி வியாழன்கிழமை. ஸோ மேபி இருக்கணும், இன்றைக்கும் இருக்கணும். எல்லாமே எங்கே போய்ட்டு போகுது. லெட்ஸ் சே ஜிஃபேமே. ஸோ பொருள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டோம். இந்த வீட்டில் இருந்து தான் ஆக்சுவலி உங்கள் வீட்டிலேருந்தே க்ளவுட் கிச்சன் மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறார்கள். ஸோ வாங்கியாச்சு. வாங்க இப்போ வந்து எத்தனை நிமிஷம் தெரியுமா? இங்கே பாருங்கள் 9 கிலோமீட்டர் தான், 24 மினிட்ஸ்னு காட்டுது. அப்படியே நம்ம கிளம்பி போவோம். அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கங்குவா படத்தும் மூவி ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கேன். என்னன்னே ஒன்றும் புரியல. என்ன எல்லாரும் இப்படி சொல்கிறீங்க? ஒரு எதிர்பார்ப்போட இருந்தேன் நான். இதில் வேறு அண்ணன் வந்து நேற்று என்ன திரும்ப சொல்லிட்டு இருந்தாரு, நம்ம போயிட்டு படத்தை தியேட்டரில் பார்க்கலாம் அப்படின்னாரு. இப்போ வந்து லைட்டாக யோசிக்க தோணுது, தேட்டரில் போய் பைசா வேஸ்ட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி. ஏன்னா எல்லாருமே யார் ரிவ்யூ ஓரளவுக்கு மீடியமாக கொடுத்துருந்தா கூட போய் கண்டிப்பாக பார்த்துருக்கலாம். பட் இப்போ வந்து கழிவுகளே ஊற்றுறாங்க. என்ன கத்திக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி ஒரு மாதிரியாக பண்ணி விட்டு என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சிங்க. இப்போது என்ன பண்ணலாம்? இப்போது இப்படி பண்ணுறாங்க. ஒரே நிமிஷம். இப்படி போனால் எவ்வளோ? 8.9 கிலோமீட்டர். சரி ஓகே, இப்படியே போயிடுவோம். 8.9 இது சல்மான் ரோட் வழியாக போகுதோ? இல்லை இந்த ரோடு தான் போகுது. சரி ஜிஃபேம் வாங்க இந்த ஆர்டர் கொண்டு போய் இப்போ நம்ம டெலிவரி பண்ணுவோம். பணம் எப்படியோங்க வந்தால் நம்ம மேக் புக்லேயே பார்த்துட வேண்டியதான். லெட்ஸ் கோ. மறக்காமல் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கேன்னா அது மட்டும் பண்ணிட்டு தான் பாருங்களேன். காசா பணமா சொல்லுங்கள் பார்ப்போம். டெய்லி செலவு பண்ணுறீங்க, நானும் தான் செலவு பண்ணுறேன். அதை பண்ணிட்டு தான் பார்த்தா என்னவா? மனசாட்சிங்கிறது வேணாமா? ஒருத்தன் டெய்லி வீடியோ போட்டு கூவிட்டு இருக்கானே, சரி ஒரு சப்ஸ்கிரைபை பண்ணி விடுவோம் அப்படின்ற அந்த ஒரு மனசாட்சி இல்லாமல் இருக்கீங்க பார்த்தீங்களா? லைட்டாக பண்ணி விடுங்கப்பா. சரி ஓகே வாங்க போகலாம். BMW சந்தில் புது போவான்டா இந்த தொங்குவா. வந்து பார்த்தீங்கன்னா 4th ஆர்டர் வந்து நம்ம எடுத்தாச்சு. 16 ரியாலுக்கு சம்திங் எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். 16 15 எனக்கு தெரியல. அக்செப்ட் பண்ணியாச்சு. பிக்கப்பே வந்து பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் தூரம் போய் பிக்கப் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதை பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இன்னும் 6.5 கிலோமீட்டர் இருக்குது, 16 நிமிஷம் இருக்குது. அப்படியே மலிக் ஃபாத் ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் இப்போ நம்ம நேராக போயிட்டுருக்கோம். இதை போய்ட்டு கொடுப்போம். அப்புறம் 5th ஆர்டர் 5வது ஆர்டர் எங்கே வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வந்துச்சுன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம தூக்கிட்டு அகெயின் வந்து அப்படியே இந்த பக்கம் ரிவர்ஸ் அடித்து ரிட்டர்ன் வருவோம். ஏன்னா இன்றைக்கி நாளைக்கு வெள்ளியா, அதனால் இப்போல்லாம் நைட்டு வரைக்கும் ஜெயின்னு சுற்றுவாங்க. அதனால் அதை ஒரு சாக்காக வச்சு தான் நம்மளுடைய டெலிவரியை அப்படியே பார்த்துக்கணும். ஸோ அதனால் இப்போ நம்ம போகிறோம். 6.2 கிலோமீட்டரில் இருக்குது. லெட்ஸ் கோ ஜிஃபேம். ஆனால் என்ன இன்கம் இப்போ நம்ம என்ன தான் மாங்குன்னு ஓடி வண்டியை ஓட்டினாலும் இப்போ அவ்வளோ சம்பாதிக்க முடியல. சம்பாதிக்க முடியுது. அதாவது நாளுக்கு நாள் நம்மளோட ஆசைகள் வந்து அதிகமாகுதுல்ல. எப்படின்னா இப்போ ஊர்லேருந்து இங்கே வந்தப்போ எங்கள் அண்ணன் என்ன தர சொன்னிச்சு, எல்லாம் போவ 100 ரியால் இருந்தால் போதும்பா அப்படின்னு சொல்லிப்பா. போலீஸ்காரன் இந்த கத்துறான். அண்ணன் என்ன சொன்னிச்சு, எல்லாம் போவ 100 ரியால் இருந்தால் போதும் அப்படின்ற ஒரு டார்கெட் வச்சுருந்தோம். சரின்னு சொல்லிட்டு வந்தோம். 100 ரியால் ஈஸியாக சம்பாதிக்க முடிச்சு. என்னடா இது வேணாம், எல்லாம் போவ 150 இருக்கணும் அப்படின்னோம். ஸோ அந்த 150 டார்கெட் வச்சோமா, பெட்ரோல் போவ சாப்பிட போவ 150 ரூபா கிடச்சிச்சா, சூப்பர்ரா நல்லா இருக்குது அப்படின்னோம்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இல்லை 150 இல்லை, இன்னும் நம்ம டார்கெட்டை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகப்படுத்தலாம்னு யோசித்தோம். அப்புறம் 200 வந்துச்சு. அப்போ அந்த டைமில் ஆர்டர்லாம் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் இந்த துர்க்கி ஜாம் வர டெலிவரி பண்ணிட்டு இருந்தோம், அதுவும் கிடச்சிச்சு. ஸோ ஈஸியாக வந்து அந்த கோல் வந்து அச்சீவ் பண்ண முடிச்சு. ஆனால் இப்போது அதை விட்டு நவுந்துட்டோமா, பாதிக்கு பாதி ஆயிடுச்சு. இப்போ மாதம் எல்லாம் போவ 2000 இருந்தால் போதும்பா, 2500 இருந்தால் கூட போதும், செலவெல்லாம் போவ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் என்னதான் இருந்தாலும் திரும்ப அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம எனக்கு துர்க்கி ஜாம் டெலிவரி கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு மனசு இல்லை. அவங்களா என்றைக்காவது ரிட்டர்ன் கூப்பிட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னான்னா அப்போ வந்து நம்ம மறுபடியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்கு. பார்க்கலாம் என்ன இதுன்னு சொல்லிட்டு. சரி ஜிஃபேம் வாங்க, நம்ம இப்போ நேராக போவோம், போயிட்டு இந்த டெலிவரியை கம்ப்ளீட் பண்ணுவோம். டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த கட்ட வேலையில் வந்து நம்ம ஈடுபடலாம் ஜிஃபேம். லெட்ஸ் கோ மேம். ஸோ 5வது டெலிவரி வந்து 4வது டெலிவரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னும் எந்த ஒரு டெலிவரியும் வரல இப்போதைக்கு. அப்படியே சைலண்ட்டாகவே தான் இருக்குது. சரியான லூஸாக இருக்கும் போல இருக்குது. ஆர்டர் பண்ணிவிட்டு நம்பர் ஒன்று கொடுத்து வச்சுருக்குது, வீணாக போன நம்பர். அதில் வந்துட்டு எங்கேஜும் ஆக மாட்டேங்குது, சவுண்டும் வரல, கால் கட்டும் ஆகல, சுவிட்ச் ஆஃப் ஆகவும் இல்லை, நாட் ரீச்சபிளும் இல்லை, அப்படியே சைலண்ட், டோட்டல் சைலண்ட், கோமாக்கு போன மாதிரி இருக்குது அந்த நம்பரு. என்னடா இப்படியே கிடக்கேன்னு நானும் முழிக்கிறேன். நல்ல வேலை ஒரு ஹங்கர் ஸ்டேஷன்லேருந்து மறுபடியும் ஏதோ ஒன்று வர வச்சுருந்துருக்காங்க. அந்த பைபிளில் டக்குன்னு வந்துருச்சு போல இருக்கு. வந்த உடனே பார்த்தேன், இந்த வீடாடா, ஆமாம், உனக்கு ஃபோன் தூக்குனாங்களே, நம்பரை காட்ட அப்படின்னு பார்த்தா அதில் வேறு நம்பர் கொடுத்து வச்சுருக்கு. அப்புறம் கால் அடித்தேன், அந்த நம்பரை கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு சொல்லி வாங்கி அந்த நம்பர்லேருந்து கால் பண்ணி, மேடம் ரொம்ப நேரமாக வெளியே நிற்கிறேன், கதவை போட்டு மாங்குன்னு தட்டிகிட்ருக்கேன், கொஞ்சம் திறக்குறீங்களா அப்படின்னோடனே, சரி நீ வந்தது ஜாஹிஸ்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னேன். ஜாஹிஸா, நான் பண்ணலையே, நான் ஹங்கர் ஸ்டேஷன் தானே பண்ணேன். நான் சொன்னேன், எனக்கு தெரியும் ஹங்கர் ஸ்டேஷன்காரன் நீங்கள் தான் இருக்கான், நான் ஜாஹிஸ்லேருந்து பேசுகிறேன், தயவு செஞ்சு வந்து பார்சலை வாங்கிக்கும். காசு கொடுத்தாச்சா அப்படின்னாங்க. காசை கொடுக்கலையே அப்படின்னேன். சரி இப்போ கொடுக்க சொல்கிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் காசை அனுப்பி விட்டு அதுக்கப்புறம் பணிப்பெண் உள்ளேருந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் இந்த எல்லா வேலையும் முடிஞ்சிருக்கு ஜீஃபன். பார்த்துக்கங்க எம்புட்டு தலைவலி இதில் இருக்குது அப்படின்னு. சரி வாங்க, 5வது ஆர்டர் இன்னும் எதுவும் பாவம் அப்படியே சைலண்ட்டாகவே இருக்குது. என்ன விஷயம்னு தெரியல, பார்ப்போம். இதில் வேறு நம்ம 500 ரூபாய் வாலெட்டில் ஏற்றி விட்டு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். முடியுமா? மணி 7:30 ஆகுது, அதனால் நோ ப்ராப்ளம், முடியுன்ற ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். சரி வாங்க ஜிஃபேம் போகலாம். அடுத்த ஆர்டர் வந்து எடுத்துட்டோம். சல்மான் ஸ்வீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 சமோசாவை மட்டும் உள்ளே போட்டாச்சு, அப்புறம் ஒரு பெப்சி. வயிறு ஒரு மாதிரியாக இருக்குது, என்னென்னு தெரியல, கேஸ் நிறைஞ்சாப்லேயே ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் அக்செப்ட் பண்ணி வச்சுட்டு வந்து இங்கே சாப்பிட்ருக்கேன். இந்நேரத்துக்குலாம் நான் ரெஸ்டாரண்ட்டில் இருக்க வேண்டியது. இப்போ குடுன்னு ஓடுவோம், போய்ட்டு ரெஸ்டாரண்ட்டு போய்ட்டு பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை சல்மான் ரோட்டுக்கிட்டே இருக்குது, அங்கே கொண்டு போய் இப்போ கொடுத்துட்டு கொடுக்கணும், மறுபடியும் வருவோம் ஜிஃபேம். வாங்க போகலாம். 5th ஆர்டர் தான் இப்போ எடுத்திருக்கேன். அவுட்டரில் வந்து வெயிட் பண்ணால் அவுட்டரில் இருக்கிற வாடகை சவாரி தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஜாய்ஸ் 355. ஓகே. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6வது ஆர்டர் வந்து எடுத்திருக்கோம். 16 ரியாலுக்கு 6 இது. நம்ம வீட்டு பக்கம் தான், பட் நம்ம ரூம் பக்கம் தான், அப்படி போயிட்டு ஆனால் பட் நம்ம ரிட்டன் வரணும். ஏன்னா வந்து இப்போ மணி வந்து ஜஸ்ட்டு 8:38 தான் ஆகுது. இதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது. இன்றைக்கி வந்து ஒரு 2 மணி வரைக்கும் வண்டி ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா. அப்படின்னு நான் மாட்டுக்கு வாய் விட்டுட்டு சுற்றிட்டு இருக்கேன். ஆனால் எவ்வளோ ஓட்டு வெட்டுறது எனக்கே தெரியாது. சும்மா நம்ம மட்டும் சொல்லிக்க வேண்டியதான். நமக்கு தேவை அக்கௌண்ட்டில் 500 ரூபா ஆகணும்பா, அதுதான் நம்மளோட டார்கெட்டு. லெட்ஸி என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆகிடும் 500 ரூபா ஆகிடும். அசால்ட் மேன். 500ங்கிறது 550 கூட ஆக்க ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? வருங்க, வாடகை குப்பை தொட்டி. ஆக்சுவலாக இது குப்பை தொட்டி கிடையாது, பில்டிங்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அது இது நடந்துட்டு இருக்கும்போது அதோடைய பொருட்களை போடுறதுக்காக இதை பயன்படுத்துவாங்க. வாடகைக்கு வாங்கிட்டு வந்து இங்கே வச்சுருப்பாங்க. ஒன்ஸ் இதெல்லாம் ரொம்பிருச்சுன்னா அப்புறம் இதை தூக்கிட்டு போயிட்டு கொட்டிடுவாங்க, அவங்க டப்பாவை தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் எவ்வளோ வாடகைலாம் எனக்கு தெரியல. யாருக்காக வேணும்னா ஃபோன் போட்டு கேட்டுக்குங்க, இந்த நம்பர் இருக்குது இதில். ஓகேவா? சரி ஜிஃபேம், இங்கேருந்து தான் கொடுப்பாங்களாம், வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். லெட்ஸ் கோ ஜிஃபேம். ஸோ ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம். ஸோ வாங்க, 24 மினிட்ஸ்னு காட்டுது, 15 கிலோமீட்ரு. லெட்ஸ் கோ, நேராக போவோம். டெலிவரி வந்து 6வது டெலிவரி வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். அண்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புவோம். சாப்பாடும் அண்ணன் வந்து ரூமில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு. ஸோ எதையாவது நம்ம வந்து ட்ரை பண்ணி ஆகணும். சாப்பாடும் ரூமில் நல்ல சாப்பாடான்னு சொல்லிட்டு இருக்கேன். வெளியே தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடையும் பார்த்துக்கணும். லெட்ஸி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஜிஃபேன். இந்த இடம்லாம் ரொம்ப பார்த்து யூட்டன் அது இதுன்னு அடிக்கணும். எல்லாருமே கண்டபடி வரானுங்க. எப்படி மேனேஜ் பண்ணி போக போகிறோமோ எனக்கு ஒன்றும் புரியல. போகலாம், வண்டிங்கெல்லாம் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. ஏப்பா என்னை போக விடுங்கப்பா, அந்தாண்ட என்னை போக விடுங்கப்பா, விடுவாங்களா மாட்டாங்களானே தெரிய மாட்டேங்குதே.
விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், விட்டுட்டாங்க. வாங்க ஜிஃபேம், இது வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். நம்மளோட டார்கெட் டெய்லி பேசிஸில் நம்மளோட டார்கெட் கம்ப்ளீட் ஆகுதா அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவே இருக்குது. சவுதி வந்து இப்போ முன்ன மாதிரி இல்லைங்க. நான் வந்து யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ வந்து சவுதியில் எந்த ஒரு யூடியூபரும் இல்லை. அப்படியே இருந்தாலும் சும்மா வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ஏதாவது ரெசிபி சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. ஒரு சின்ன சின்ன இங்கே வந்து லிவிங் காஸ்ட் எப்படி அப்படின்ற மாதிரி கப்பிள்ஸ் சேனல் தான் 1-2 இருந்தது. அதுவுமே அவ்வளோ பெருசாக ஒரு ரீச்செல்லாம் வந்து கிடையாது. ஸோ அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது நான் பார்ப்பேன், என்னடா இது சேனல்லாம் இருக்குது, பட் ஏன் இவங்களாம் வீடியோ போட மாட்டுறாங்க, அப்போ இங்கே வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகுமோ, பிரச்சனை வருமோ அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். அதுக்கப்புறம் யோசித்தேன், பார்த்துக்கலாம் விட அப்படின்ற மாதிரி. அந்த மார்க் ஆண்டனி படத்தில் வர்ற மாதிரி அவங்ககிட்ட மயராண்டி அப்படின்ற மாதிரி நானே எனக்குள்ளே தைரியத்தை சொல்லிக்கிட்டு வீடியோஸை வந்து போட ஆரம்பித்தேன். அப்போல்லாம் நான் வந்து மிலிட்ரி கேம்புக்குள்ளே இருந்தேன். இந்த சேனல் கிடையாது, வேறு சேனல். மிலிட்ரி கேம்புக்குள்ளே இருந்தேன். அதுவும் நினச்சி பாருங்கள், வெளியே வந்து நார்மலாக வந்து ஒரு சும்மா ஒரு மாலுக்கு போகிறீங்க, மால் பார்க்க நல்லா இருக்குது, இல்லை மாலுக்குள்ளே ஏதாவது ஒரு திங்ஸ் நல்லா இருக்குது, ஒரு செல்ஃபி எடுக்கிறோம் அப்படின்னா உடனே ஃபோனை பிடிங்கிட்டு போயிடுவாங்க. மங்னு 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 அப்படிம்பாங்க. மங்னுனா நாட் அலவுட். எப்படி நீ எடுத்த, இது தப்பு அப்படி இப்படின்னு சொல்லி பிடிங்கிட்டு போயிடுவாங்க. அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணி செல்லை வாங்கிட்டு வந்துட்டு ரிட்டன் வந்து வைப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அப்போல்லாம் இருந்துச்சு. அப்போ தைரியமாக நான் இறங்கி செய்ய ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, அது இறங்கி செஞ்சு முடிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் கலாட்டாவை மறுபடியும் உருவாக்கினேன். அதில் தோற்று போயிட்டோம், இதில் வந்து தோற்று போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது எனக்கு கை கொடுத்துச்சு. அப்போ கை கொடுக்கும்போது ரெகுலராக வீடியோ போட ஆரம்பித்தேன். எல்லாமே போட்டு பண்ணதுக்கப்புறம் என்னை பார்த்து நிறைய பேர் ஓப்பன் அப் ஆனாங்க. அண்ட் ஆல்சோ சேனலை ஸ்டார்ட் பண்ணிட்டு என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி சொல்லியுமே இருக்காங்க, ப்ரோ நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே நீங்கள் தான், உங்களை பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே இவரே போடுறாரு, நம்மளால ஏன் போட முடியாது, அப்போ எதுவும் பிரச்சனை இல்லை போல், சேஃப்டியாக போட்டால் முறையாக போட்டால் ஓகே, எதுவும் பிரச்சனை இல்லை போல் அப்படின்ற மாதிரிலாம் உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, சந்தோஷமாகவும் இருந்துச்சு. ஸோ இப்போது அதே மாதிரி இன்றைக்கி சவுதியில் பாருங்கள், கல்ஃப் கண்ட்ரிலே ரொம்ப அதிகமாக இப்போ சேனல் உருவாயிடுச்சு. அந்த மாதிரி தான் எல்லாருமே டிரைவரு, நானும் டிரைவரு, என்னோடய லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அவங்கவுங்க இன்றைக்கி எல்லாருமே அவங்கவுங்க சுவாரஸ்யத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பி ஹாப்பி. எல்லோரும் பார்த்து இருங்க, நல்லபடியாக இருங்க, சேஃபாக போடுங்க வீடியோ, அது மட்டும் தான் சொல்லுவேன். ஆனால் அப்போ இருந்த சவுதி இப்போ இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மாறிடுச்சு. இப்போ வந்து ரொம்ப இப்பயும் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. இருந்தாலும் துபாயில் எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு இங்கே ஃப்ரீடம் கிடையாது. இன்றைக்கும் மாலுக்குள்ளே போகும்போது வரும்போது அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்து பயந்து தான் எடுக்க வேண்டியிருக்கு. பார்த்துக்கலாம் விடுங்க, என்னைக்கு சவுதி துபாய் மாதிரி ஆவாங்கன்னு தெரியல. பட் ஆகவும் மாட்டாங்க. இவங்க ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிகேட்டடாக ஸ்ட்ரிக்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் பிஹேவ் பண்ணுவாங்க. அது அவங்க அப்படி தான் இருந்தாகணும், வேறு வழி இல்லை. கல்ஃப் கண்ட்ரிக்கே கிட்டத்தட்ட மூத்த தலைவர் கண்ட்ரி மாதிரி இந்த சவுதி அரேபியா திகழுது. எனிவே ஜிஃபேம், ஸோ வாங்க இந்த டெலிவரி வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். என்னன்னு தெரில, இந்த விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் உங்கள்கிட்ட சொன்னேன். 6 டெலிவரி தாங்க முடித்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபவாலா அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட வந்திருக்கோம். அப்படியே அண்ணனும் வந்துருச்சு, இதே ஏரியாவில் தான் இருக்குன்னுச்சு. சரி வா முதல்ல சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஏன்னா ஷேரிங் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு வந்து சீப்பாக முடிஞ்சிடும் சாப்பாடு. ஸோ தனித்தனியாக சாப்பிடும்போது ஃபுல்லாக பே பண்ணணும், அதனால தான். ஸோ ஷேரிங்கில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நானுமே வந்து பார்த்திங்கன்னா 6வது டெலிவரி நம்ம ரூம் கிட்ட தான் போனேன். ரிட்டர்ன் வரும்போது என்ன பண்ணிட்டேன்னா நின்று பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ரூமில் அதுக்கப்புறம் அகைன் இப்போ வந்திருக்கேன். ஸோ 500 ரியால் எப்படியே ஆக்கிட்டு தான் நம்ம போகணுன்னு ஒரு குறிக்கோளோடு வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய்ட்டு இப்போ சாப்பிட்டு வருவோம். நம்ம சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரொட்டி கிட்டி வந்துருச்சு. எடுத்து பிச்சு போட்டு இதை அத்தாசுன்னு சொல்லுவாங்க. இவங்க கொஞ்சம் நல்லா செஞ்சு கொடுப்பாங்க. இவங்களுக்கு க்ரீம்லாம் போட்டு ஒரு மாதிரியாக சூப்பராக செஞ்சு கொடுப்பாங்க. மொத்தத்துக்கே 10 ரியால் தானே இது, 10 ரியால். அப்படியே ஆளுக்கு 5 ரியால். பார்க்காவ வேலை முடிஞ்சு. வாங்க சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ண போவோம். வாங்க 2 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் இருக்குது. வாங்க வண்டி எடுத்து கிளம்பும். இங்கே பார்த்தீங்களா மஸ்டாங்க போட்டு தாக்கு சூப்பர். அப்போ இந்த பாருங்க நம்மளோட ஏஎம்ஜி மர்சிடிஸ். கிளம்புவாங்க. 14 ரியாலுக்கு இந்த வாட்டி அக்செப்ட் பண்ணியிருக்கோம். ஐயோ திறக்கணுமா, திறந்துட்டு கிளம்புவாங்க. ஜிஃபேம் வாங்கோ, வண்டியில் உட்காந்தாச்சு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போது பரன்னு இப்போ நம்ம பறக்கலாம். லெட்ஸ் கோ. போய்ட்டு இப்போ இதை பிக்கப் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம வந்து இப்போ ஓடி போயிட்டு எங்கே தெரியுமா, அண்ணன் ரூம் கிட்ட தான் மறுபடியும் பண்ணிவிட்டு மறுபடியும் சல்மான் ரோட பிடிச்சி இந்த பக்கம் ஓட்டியாரணும். அப்படியே மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஓடணும். இப்படியே வாழ்க்கை ஓடுறதும் உட்காடுறதுமாவே வந்து நம்ம லைஃப் ஆகி போச்சு. ஜிஃபேன் அண்ணனுக்கு வந்துருச்சு. அவர் ஒரு 13 ரியாலுக்கு தூக்கிட்டு போயிட்டார். அவர் 15வது பண்ணிடணும் அப்படின்னு ஒரு டார்கெட்டோடு ஓடிட்டுருக்காரு. நான் வாலெட்டில் 500 ரியால் பண்ணணும். பிகாஸ் இந்த மாதம் வந்து இந்த வாரம் பேமெண்ட் அவன் கொடுக்கும்போது வீட்டுக்கு கொஞ்சம் நான் அனுப்பணும். அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் 0. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே மண்டையை பிச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஸோ எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு வேலையை முடிக்கணும், அனுப்பிச்சி விட்டு. இப்படி நிறைய கமிட்மெண்ட் இருக்குங்க. எங்கடா ரோடு
இங்கே தான் இருக்கா? சரி ஓகே வாங்க ஜிஃபேம், இதை பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்புவோம். இப்போ இந்த இருக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா அல் யாஸ்மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது ஆர்டர் இது எனக்கே தெரியல, இருங்க ஹிஸ்ட்ரியில் பார்ப்போம். 1 2 3 4 5 6 7ங்க. ஸோ 7 முடிச்சிருக்கேன். 7 முடிச்சிருக்கேன். 1 2 3 4 5 6 7 முடிச்சிருக்கேன். 8வது எடுத்திருக்கேன். வாங்க போகலாம். ஓகே ஃபேம், ஸோ பிக்கப் பண்ணியாச்சு. வாங்க 9th ஆர்டர் போய்ட்டு டெலிவரி கம்ப்ளீட் பண்ணுவோம். 9வது ஆர்டர்னு எனக்கே தெரியாமல் போச்சு. நான் இப்போ தான் 8வது எடுக்க வந்துட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சேன் ஜிஃபேம். எனிவே ஸோ நம்ம கீட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா போடணும் ஐடி. கீட்டா நல்லா இருக்குது. அதான் அது வந்து கஃபாலா மாறணுமா, அவங்கக்கிட்ட நம்ம மாறினா தான் நமக்கு வந்து கொடுப்பாங்களாம் வேலை. கீட்டான்ற அந்த ஃபுட் அப்ளிகேஷனு. பட் அது நல்லா இருக்குன்றாங்க. அது எப்படியாச்சும் நம்ம ஐடி போட பார்க்கணும் கீட்டாவில். லெட்ஸ் ட்ரை என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமே. கீட்டா பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு 10th ஆர்டர் 10வது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். 9வது ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். எப்போ தான் சொன்னேன் எப்படி மறந்து போகிறேன் பாருங்கள். நான் வேறு ஆஹா சைடில் போக வேண்டியது, நான் மாட்டுக்கு நேராக போயிட்டுருக்கேன்னா நான் பிரிட்ஜுக்கு கீழே போக வேண்டியது ஜிஃபேம். லெஃப்ட்டு போக வேண்டியது. தேவையில்லாத ஒரு தரமான உழப்பலை போட்டிருக்கேன். 6 கிலோமீட்டர் தான், பட்டு 13 நிமிஷம் காட்டுது. கொஞ்சம் டிராஃபிக் இருக்க தான் செய்யுது, ஒன்றும் பண்ண முடியாது. பார்த்துக்கலாம் வாங்க, நேராக போவோம். போயிட்டு இதை டெலிவரி பண்ணிவிட்டு அடுத்தது பிக்கப் பண்ணுவோம். ஏன்னா இப்போ மணி வந்து 11:45 ஆகுது. எப்படி வரும் ஆர்டர் நிறையா வரும். முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு பார்த்து ஓட்டும். எனக்கு இதில் இடைஞ்சல இப்போ என்ன தெரியுமா விஷயம், இப்போ மெயின் விஷயமே இங்கே இருக்கிற விஷயமே இப்போ என்ன அப்படின்னா இதுதான். என்ன சொல்கிறது, டெலிவரி வந்து டெலிவரின்றேன் ஓட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவோம். அதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா இதுக்கப்புறம் நம்ம போய் அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகி அதுக்கப்புறம் சாப்பிட்டு, இப்போ சாப்பாடு ஹோட்டலில் முடிச்சிட்டோம், அதனால் பிரச்சனை இல்லை. பட் எல்லா டைமும் ஹோட்டலில் நம்ம சாப்பிட்றது இல்லைல்ல. எல்லாத்தோட பெரிய பிரச்சனையே வீடியோ எடிட் பண்ணுறது தான். நைட்டு லேட்டாக ஓட்டணும்னு சொல்லி ஆசையாக இருக்குது, ஓட்டிடுறோம் ஒரு பிரச்சனையும் இல்லை. பட்டு வீடியோ எடிட் பண்ணுமே, லேட்டாக போனால் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அதெல்லாம் பார்த்து பண்ண வேண்டியிருக்கு ஜிஃபேம். பார்ப்பேன். அடுத்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருக்கிறோம். இது வேறு ஹோட்டல் பாருங்க அங்கே இருக்குது. எங்கேயுமே பார்க்கிங்கே கிடைக்காம வீட்டு சந்துக்குள்ளே கொண்டு போய் இப்போ வண்டியை உள்ளே விட்டு இப்போ இங்கே நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க, வேறு வழி இல்லை. இது எத்தனை ரியால் இந்த ஆர்டர்? 15 ரியாலுங்க. வாங்க எடுத்துகிட்டு கொடுன்னு போவோம். இதை வேறு இப்போ ரோடை கிராஸ் கூட பண்ண விடாமல் அப்படி வருவாங்க. போயிட்டு முதல்ல எடுத்துகிட்டு வரும். ரொம்ப தூரம் போகணும் இப்போ அந்த ஹோட்டலுக்கு. கிராசிங் ஆயிடுச்சுப்பா. கிராசிங் ஆகி விட்டதோ, கிராஸ் பண்ணியாச்சோ. வாங்க ஜிஃபேம் போகலாம். அதை பாருங்க, பங்காளி ஹோட்டல் முன்னாடி தான் இருக்குது. இதை டீ வாங்கி குடிக்கலான்னு தான் தோணுது. ஆனால் கையில் பைசா நஹி ஹை ஜிஃபேம். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் தான் போய் கொடுத்துட்டு வந்தேன். முன்னாடியே போயிட்டு கொடுத்துட்டு வந்தாச்சு. ஐ திங்க்ஸோ எத்தனாவது ஆர்டர்னு எனக்கும் தெரியல. ஐ திங்க்ஸ் 10ஆவதா 9ஆவதான்னு ஒன்றும் புரியலையே. இருங்க, இது வேறு ஆர்டர் அதுக்குள்ளே பாப்பப் ஆகிக்கிட்டே இருக்கே. இந்த பக்கம் இருந்தால் நம்மளை வந்துட்டு நிம்மதியாக இருக்க விட மாட்டான். அவுட்டரில் இருக்கேனா, அவுட்டர்லேயே போன்னு தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறான் கொய்யால். இந்த பக்கம் எவனு டெலிவரி பாய் இல்லை போல இருக்குது. இல்லாமல் இருந்திருந்தால் எவனு இது பண்ணியிருக்க மாட்டான். எஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தூக்கிட்டோம். எத்தனை ஆர்டர் ஓட்டியிருக்கோம்? 1 2 3 4 5 6 7 8 9 9 தாங்க தூக்கியிருக்கேன். 10 நினச்சிட்டு இருந்தேன். 1 2 3 4 5 6 7 8 9 தாங்க. 10ஆவது இனிமேல் தான் எடுக்க போயிட்டுருக்கேன் ஜிஃபேம். சரி வாங்க, ஏதாவது ஒன்று நல்லதாக ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு போகிற வரல போவோம். இது இப்போ கிடச்சா அப்படியே எடுத்துகிட்டு நேராக போக வேண்டியதான். ஏன் அப்படின்னா டைம் இல்லை நமக்கு. பிகாஸ் போயிட்டு வீடியோ அப்புறம் எடிட் பண்ணணும் போகணும் அதெல்லாம் இருக்குல்ல. அதனால் கரெக்டாக 483 ரியால் இருக்குங்க. இதை வந்து இப்போ நம்ம 500 ரியால் ஆக்கணும்னு நினச்சோம். என்ன பண்ணலாம், இன்னும் நமக்கு தேவைப்படுறது 17 ரியால் வந்து நமக்கு தேவைப்படுகிறது. 17 ரியால் கரெக்டாக ஒன்று எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, நறுக்குன்னு சூப்பராக வந்து நம்மளுடைய டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ பார்க்கலாம் வாங்க, 17 ரியால் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கணும். 17 ரியால் தான் எடுப்பேன், விட மாட்டேன். 500 ரூபா பண்ணாமல் போக மாட்டேன். லெட்ஸ் கோ ஜிஃபேம், வாங்க போகலாம். இப்போ நம்ம மணியோ 1:20 ஆக போகுது. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரியாத் பார்க் கிட்ட தான் இருக்கிறோம். 15 ரியாலுக்கு நம்ம வீட்டுக்கிட்ட தான் ஒரு ஆர்டர் வந்து எடுத்திருக்கோம். சரி, போகும்போது எம்டியாக போனால் சரிப்பட்டு வராதில்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம கிளம்புகிறோம். அப்படியே போயுமே
10 ஆர்டர் தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஏன்னா மதியம் வந்து ஆர்டர் இல்லை, அலைஞ்சு பெட்ரோல் வேஸ்ட் பண்ணுறதை விட ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை மாற்றிக்கிட்டேன். இப்போ இங்கே டெக்சாஸ் பிரேசில் என்னென்னமோ இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட்டை போய் எங்கே கொண்டு போய் கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே. உள்ளே பூந்து போவோம், எந்த இடம் வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஜிஃபேம். ஓகேவா, இதை பிக்கப் பண்ணிக்கிறேன் இருங்க ஜிஃபேம். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சுங்க. ஸோ ரூமுக்கு வெளியே தான் வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறேன். சரி உள்ளே போனீங்கன்னா அவங்க வந்து அண்ணன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, நம்ம வீடியோ எடுக்கிறோம் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்கள இரிட்டேட் பண்ண தேவையில்ல. பக்காவாக ரூமுக்கு வந்தாச்சு. அண்ட் 10 ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஃபிகராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டோட்டலாகவே வந்து ஒரு 150 ரியால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். 500 ரூபாய்க்கு 500 ரியாலுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தெரியுமா தேவைப்படுது? 2 ரியால், கரெக்டாக 498 ரியால் வந்து பார்த்திங்கன்னா ஆக்கி வச்சுருக்கோம். ஸோ நாளைக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 650 to 700 அப்படிங்கிறது ஒரு டார்கெட் வைப்போம். ஏன்னா அவ்வளோதான் வைக்க முடியுது, வேறு வழி இல்லை. ஓகேவா? ஓகே. ஸோ நான் பாத்ரூம் போகணும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், எல்லா வேலைகளும் பாக்கி இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மிஷின் மாதிரி வாழ்க்கை ஓடிட்டு தாங்க இருக்குது.